வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் புதிய தலைவரை அறிவிக்கும் தேர்தல் ஆணையம். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுவரைக்கும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தது போதும். அவரால் இதுவரைக்கும் எந்த ஒரு வெற்றியையும் பெற முடியவில்லை. இனியும் அவரால் எந்த ஒரு வெற்றியையும் பெற முடியாது. தலைமையை உடனடியாக மாற்றி அதிமுகவின் ஒட்டுமொத்தமான கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் அடித்தளத்தை இனியும் மிகவும் பலமாக மாற்றுவதற்கும் புதிய தலைமை அதிமுகவிற்கு தேவை என்று மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் ஒன்றாக இணைத்து தேர்தல் ஆணையத்திற்கு கடிதங்களை அனுப்ப வேண்டும். ஒரு வருடத்தில் 2 முறை பொதுக்குழு செயற்குழுவை கூட்ட வேண்டும். ஆனால் 2026ஆம் ஆண்டில் ஒரு முறை மட்டும்தான் கூட்டப்பட்டுள்ளது. இந்த மாதத்தின் இறுதிக்குள் 2வது பொதுக்கூட்டங்களை அறிவிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் அறிவித்தால் அதில் நாங்கள் நிச்சயம் எடப்பாடிக்கு எதிராக வாக்கெடுப்புகளை நடத்துவோம். பொதுச்செயலாளரை மாற்றுவதற்கான ஒப்பந்தங்களை அதில் மசோதாவை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் அதிமுகவின் பொதுக்குழுவில் தீர்மானங்களை நிறைவேற்றுவோம் என்று தற்பொழுது நிர்வாகிகளும் தற்பொழுது கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருப்பது அதிமுகவில் இதுவரைக்கும் வெற்றி வாய்ப்பை இழந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனியும் அதிமுகவில் வெற்றி வாய்ப்பை பெற முடியாது. அவர் நல்லவர் என்றால், அவர் மீது எந்த ஒரு தவறும் இல்லை என்றால் மக்கள் ஏன் அவரை புறக்கணிக்க வேண்டும்? பதவியை கொடுத்த சசிகலாவிற்கு துரோகம் செய்த எடப்பாடியை மக்கள் ஒருபோதும் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எடப்பாடி ஒன்றும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வராக நிர்ணயிக்கப்படவில்லை. மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கடுமையான கோபம்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இனியும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பில் ஒருபோதும் வர முடியாது. மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். அடுத்த அதிமுகவின் புதிய தலைமை சசிகலா அவர்களாக இருக்க வேண்டும் அல்லது டிடிவி தினகரனாக இருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் வேண்டாம் என்று கூறும் அளவிற்கு தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் என்ற தகவல் தற்பொழுது வெளியாக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு தேர்தல்களிலும் தன்னுடைய சுயநலத்திற்காகவும் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் எடப்பாடி போட்ட சதி திட்டம் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவே மாறியுள்ளது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கேற்ப அதிமுகவை தன் வசப்படுத்த வேண்டும் என்று நினைத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான சிக்கலை ஏற்படுத்தி அதிமுக தன் வசப்படுத்தி அதிமுகவை தோல்வியடைய வைப்பதில் எடப்பாடிக்கு அப்படி என்ன சந்தோஷம்? எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்திய அதிமுக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் கையில் சிக்கிக்கொண்டு தோல்வியை மட்டும்தான் சந்தித்து வருகிறது என்றும் கூறியுள்ளனர். மேலும் அதிமுகவின் புதிய தலைமை சசிகலா இருக்கலாமா, டிடிவி தினகரன் இருக்கலாமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.